அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் என்று குருவாய் குமரன் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்த எண்கண் ஸ்தலம்தான் கந்தர் சஷ்டியின் 6வது நாளான இன்று நாம் காண இருக்கும் ஸ்தலம். திருவாரூரில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எண்கண். தகப்பன் பேரில் ஆலயம், ஆனால் அங்கு தகப்பன் சாமியே பிரதானம். இந்த பெருமைக்கு உரியது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்துடன் மயிலேறும் முருகனாக பக்தர்களுக்கு அருள் புரியும் இத்தலம் எண்கண் முருகன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிவன் கோவில் என்றாலும் இங்கு முருகனே பிரதானமாய் தனி சந்நிதியாய் உற்சவராய் விளங்குகிறார். ஒரு சமயம் பிரணவ மந்திரத்தின் பொருள் குறித்து விளக்கம் அளிக்கும்படி பிரம்மதேவரிடம் முருகப்பெருமான் கேட்டார். பிரம்மதேவரால் தெளிவான விளக்கம் அளிக்க இயலாததால் அவரை சிறையில் அடைத்து தொடர்ந்து பிரம்மதேவர் செய்து வந்த படைப்பு தொழிலை முருகப்பெருமானை செய்து வந்தார். மிகவும் வருத்தத்தில் இருந்த பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். தனது 8 கண்களால் அவரை அர்ச்சித்தார். பிரம்மதேவரின் தவம் மற்றும் அர்ச்சனையில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். பிரம்மதேவர் அவரிடம் நடந்தவற்றை கூறி தனது படைத்தல் தொழிலை திரும்ப பெற்றுத்தருமாறு வேண்டினார். உடனே சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து படைத்தல் தொழிலை பிரம்மதேவரிடமே ஒப்படைக்க பணித்தார். பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை கூட அறியாத பிரம்மதேவர் படைத்தல் தொழிலை புரிவது முறையல்ல என்று கூறி முருகப்பெருமான் சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்க மறுக்கிறார். முருகப்பெருமானை சமாதானப்படுத்த எண்ணிய சிவபெருமான் முன்பு தனக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்தது போல் பிரம்மதேவருக்கும் உபதேசம் செய்ய வேண்டுகிறார். அப்படியே படைத்தல் தொழிலையும் பிரம்மதேவரிடமே ஒப்படைக்கும்படி கூறுகிறார். முருகப்பெருமானும் சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்று தெற்கு முகமாக அமர்ந்து கொண்டு பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கிறார். பின்னர் படைப்பு தொழிலையும் பிரம்மதேவரிடமே ஒப்படைக்கிறார் முருகப்பெருமான். பிரம்மதேவர் தனது 8 கண்களால் சிவபெருமானை பூஜித்ததால் இத்தலம் பிரம்மபுரம் எண்கண் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. 2ஆம் குலோத்துங்க மன்னன் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இத்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். இத்தலத்து விநாயகர் நர்தன கணபதி என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் பெரிய நாயகி என்ற பெயரால் போற்றப்படுகிறார். சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் ஆகிய 3 தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். இம்3 சிலைகளையும் ஒரே சிற்பி வடித்தார் என்பது தனிச்சிறப்பு. இந்த அதிசய சிற்பத்தின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. முருகனின் மீது மிக ஆழ்ந்த பக்தி கொண்ட சிற்பி ஒருவர் பொருள் வைத்த சேரி எனப்படும் சிக்கலில் ஆறுமுகனின் சிலையை வடித்தார். அதன் அழகை கண்டு ரசித்த சோழ மன்னர் அதுபோன்று வேறு ஒரு சிலையை அவர் செய்யக்கூடாது என்று எண்ணி அவரது கட்டை விரலை வெட்டிவிடுகிறார். கட்டை விரலை இழந்த சிற்பி கட்டை விரல் இல்லாமலேயே மற்றொரு சிலையை எட்டுக்குடியில் வடிக்கிறார். இதை கண்டும் பொறுக்காத சோழ மன்னர் அவரது 2 கண்களை பறித்து விடுகிறார். கட்டை விரல், 2 கண்கள் ஆகியவற்றை இழந்தும் அந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் வன்னிமரங்கள் சூழ்ந்த சமீவனம் என்னும் வனத்தில் முருகப்பெருமான் சிலையை வடிக்க எண்ணினார். அதன்படி கருங்கல்லில் ஆறுமுகன் மயில் மீது அமர்ந்து கோலத்தில் இருப்பது போல் ஒரு சிலையை வடித்தார். முருகப்பெருமானுக்கு கண் திறக்கும் சமயத்தில் சிறுமியின் கையில் உளிப்பட்டு குருதி பீரிட்டு சிற்பியின் கண்களில் படுகிறது. குருதி கண்களில் பட்டதும் சிற்பி கண் பார்வை அருளப் பெறுகிறார். என் கண்கள் கிடைத்துவிட்டன, என் கண்கள் கிடைத்துவிட்டன என்று அந்த சிற்பி மகிழ்ந்தார். இந்த சமீவனமே காலப்போக்கில் எண்கண் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எண்கண் தலத்தில் மூலவர் முருகப்பெருமான் தனியாக மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் ஆறுமுகப் பெருமானாக அருள் பாலிக்கிறார். அவருக்கு 2 புறத்திலும் வள்ளி தெய்வ யானை தனியாக உள்ளனர். முன்புறம் 3 முகங்களும் பின்புறம் 3 முகங்களுமாக 6 முகங்களுடன் 12 கரங்களில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில், கேடயம், சேவற்கொடி, அங்குசம் போன்ற ஆயுதங்களை கொண்டு ஆறுமுகப் பெருமான் காட்சி அருள்கிறார். கை விரல்கள் தனித்தனியாக இடைவெளியுடன் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் முருகப்பெருமானின் எடை முழுவதையும் அவரை தாங்கி நிற்கும் மயிலின் 2 கால்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தனிப்பெரும் சிறப்பு. எண்கண் தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தெற்கு முகமாக அருள் பாலிக்கிறார். மேலும் நடராஜர் அம்சத்துடன் முருகப்பெருமான் காட்சி அருள்வதால் இவர் இருக்கும் சந்நிதி சபை என்றே அழைக்கப்படுகிறது. தென்திசை கடவுள் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில்
அதே திசை பார்த்து ஞானகாரகனாகவும் தென் திசையான யமதிசையை நோக்கி காலசம்ஹார மூர்த்தி போல் ஆயுள் ஆரோக்கியகாரகனாகவும் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். இதனால் அறிவு, ஆயுள், ஆரோக்கியம் போன்ற அரும் பேறுகளை அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அள்ளி அள்ளி தருபவராக முருகப்பெருமான் இங்கு வீற்றிருக்கிறார். ஓங்காரத்துக்குள்ளே முருகன் திருவுருவம் காண வேண்டும் என்கிறது கந்தர் அலங்காரம். தோகை விரித்த மயிலின் தோற்றம் ஓங்காரத்தின் குறியீடு. பிரணவ அம்சத்தின் பின்னணியில் காட்சி தரும் முருகனின் அழகை இத்தலத்தில் காண கண்கோடி வேண்டும். தலத்தின் தெற்குப்புற வாயிலில் தனிக்கோயில் கொண்டுள்ளார் ஆதிநாராயண பெருமாள். கருடாழ்வாரின் மேல் அமர்ந்த அற்புத கோலத்தில் மூலக்கருவறையில் காட்சி தருகிறார். பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் இத்திருக்கோவிலில் சூரிய ஒளி பிரம்மபுரீஸ்வரர் மீது விழுகிறது. ஒரு சமயம் பிருகுமுனிவரின் சாபத்தால் சிம்மவர்ம மன்னனின் முகம் சிம்ம முகமாக மாறிவிடுகிறது. தான் மீண்டும் மனித முகத்தை பெற வேண்டி சிம்மவர்ம மன்னன் தினசரி இங்கு உள்ள ஒட்டாற்றில் நீராடி எண்கண் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார். சிம்மவர்ம மன்னனின் வழிபாட்டில் மகிழ்ந்த முருகப்பெருமான் பௌர்ணமி திதியுடன் கூடிய தைப்பூச தினத்தில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் அவருக்கு காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்தார். இதனால் இங்கு தைப்பூச தினம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு 14 நாட்களுக்கு இங்கே பிரம்மோற்சவ விழா தேரோட்டத்துடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி விழாவும் வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த தலம் கண்ணோய் உள்ளவர்கள் பிரார்த்தித்து நலம் பெறும் தலமாக உள்ளது. இத்தலத்தை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் இயற்றியுள்ளார். அருணகிரிநாதரின் இத்தலத்திற்கான திருப்புகழை பக்தியுடன் பாடுபவருக்கு அனைத்து கண்ணோய்களும் நீங்க பெற்று நலம் பெறுவர். முருகன் பிரணவத்தை பிரம்மதேவருக்கு இங்கு உபதேசித்தமையால் குருதோஷங்கள் நீங்கவும் இங்கு பிரார்த்திக்கின்றனர். எந்தை முருகனை பாடியும் மாடியும் பரவசமாய் நாளும் வழிபட்டால் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், நம்மை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சந்தனம் திமிர்ந்தனைந்து குங்குமங்கடம் விலங்கு ஷண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும். சந்தனம் திமிர்ந்தனைந்து குங்குமங்கடம் விலங்கு ஷண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும். தண்டயம் சிலம்பலம்ப வெண்டை அஞ்சல் அஞ்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி. தண்டயம் சிலம்பலம்ப வெண்டை அஞ்சல் அஞ்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி. திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்தன் என்று சென்றசைந்துகந்து வந்து கிருபையோடே. திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்தன் என்று சென்றசைந்துகந்து வந்து கிருபையோடே. சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே. சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமுங்குலைந்தரங்குள் பொடியாக. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமுங்குலைந்தரங்குள் பொடியாக. அம்ப கும்பனும் கலஞ்சி வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. அம்ப கும்பன் அங்கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையம் சலம்புனைந்திடும் பரன்ற நண்பில் வந்த குமரேசா. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றை அஞ்சலம் புனைந்திடும் பரன்ற நண்பில் வந்த குமரேசா. இந்திரன் பதம் பெரண்டர் தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே. இந்திரன் பதம் பெரண்டர் தம்பயங்கடிந்த பின்பு என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே. 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 என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே.
சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவன் காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தில் ஆடும் அந்த சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. ஆறெழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே, ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே, ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். கந்தரடியை நினைத்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் ஆறுமே, வந்தனை செய்வோர்கள் மனம் ஆறுமே. கந்தரடியை நினைத்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே, வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே. பாரம் குன்று வளர் நின்றதொரு கண்டு வணங்கும் நமக்கு நின்று வளர் செல்வம் பதினாறுமே, நின்று வளர் செல்வம் பதினாறுமே. பாரம் குன்று வளர் நின்றதோர் கண்டு வணங்கும் நமக்கு நின்று வளர் செல்வம் பதினாறுமே, நின்று வளர் செல்வம் பதினாறுமே. சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம்.